வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ரசப்பொடி எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பை 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. துவரம் பருப்பு நல்லா வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகையும் 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜீரகத்தையும் 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதே மாதிரி ஜீரகம் வதங்கினோடனே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. மிளகா வத்தலை 6லேருந்து 7 சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது நைஸாக ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதோட நம்ம ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.